மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாகா வழங்கும் சுபமுகூர்த்த பட்டு தி சென்னை சில்க் டி நகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். அயோத்தி மாநகரமெங்கும் ஜெய் ஸ்ரீராம் கோஷம் விண்ணை பிளக்க பக்தி பரவசத்துடன் ஸ்ரீராமருக்கான பிராண பிரதிஷ்டை நடந்தது. கலை நிகழ்ச்சிகள், பிரபலங்கள் வருகை, அலங்காரங்கள் என அயோத்தி நகரம் விழாக்கோலம் பூண்டிருக்க 12:10 மணியளவில் பிரதமர் நரேந்திர மோடி ராமர் கோவிலுக்கு வருகை தந்தார். ராமருக்கான வெள்ளை குடை, பட்டு வஸ்திரங்களை கையில் ஏந்தியபடி வந்த பிரதமர் நரேந்திர மோடி அறக்கட்டளை நிர்வாகத்திடம் ஒப்படைத்தார். பின்னர் கருவறைக்கு வெளியே நடந்த பூஜையில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார். முதலில் தீர்த்தத்தை பருகிக் கொண்ட பிரதமர் அர்ச்சகர்கள் மந்திரங்கள் முழங்க படிப்படியாக சடங்குகளை நிறைவேற்றினார். இந்த பூஜையில் பிரதமருடன் RSS தலைவர் மோகன் பகவத்தும் பூஜையில் கலந்து கொண்டு சடங்குகளை செய்தார். இதனை அடுத்து கருவறைக்குள் சிறப்பு பூஜை நடந்தது. கருவறை வாசல்படியை தொட்டு கும்பிட்டபடி உள்ளே சென்ற பிரதமர் நரேந்திர மோடி கையெடுத்து கும்பிட்டு ராமபிரானை வணங்கி பூஜையில் அமர்ந்தார். கையில் தாமரை மலர்களுடன் அர்ச்சகர்கள் சொல்ல சொல்ல வேத மந்திரங்களை முழங்கிக் கொண்டே இருந்த பிரதமர் நரேந்திர மோடி பின்னர் ஸ்ரீராமரின் பாதத்தில் வைத்து வழிபாடு நடத்தினார். பச்சை திருமேனியில் மஞ்சள் நிற பட்டுடுத்தி திருவாபரண அலங்காரத்தில் சிரித்த முகத்துடன் ராமபிரான் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். நவகிரகங்களை ஆட்சி செய்யும் அரசன் என்பதற்கு சாட்சியாக ஸ்ரீராமரின் சிலை மீது நவகிரகங்களும் பொறிக்கப்பட்டிருந்தன. ஒரு பக்கம் கருடாழ்வார், இன்னொரு பக்கம் அனுமருடன் காட்சியளித்தார் பாலராமர். கருவறையின் முகப்பிலேயே மகாவிஷ்ணு சயன கோலத்தில் காட்சியளிக்க கருவறைக்குள் ஸ்ரீராமபிரான் நின்ற கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் வகையில் சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. தங்கத்திலான வில், அம்பு, வைரம், தங்கம், ரத்தினங்கள் அடங்கிய ஜொலிக்கும் ஆபரணங்களுடனும் அழகு சேர்க்கும் மலர் மாலைகளுடனும் எழுந்தருளிய ஸ்ரீராமரின் பாதங்களை தொட்டு வணங்கினார் பிரதமர் மோடி. பிரதமரை தொடர்ந்து RSS தலைவர் மோகன் பகவத்தும் ஸ்ரீராமர் காலில் மலர்களை வைத்து வழிபாடு நடத்தினார். பூஜையில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தும் உடனிருந்தார். இதை அடுத்து அர்ச்சகர்கள் சொல்ல சொல்ல சடங்கு சம்பிரதாயங்களை நிறைவேற்றிய பிரதமர் மோடி துளசி மாலை, தாமரை மலர்களை படைத்து பூஜித்தார். அத்தோடு தாம் கொண்டு வந்த வெள்ளிக்குடை, பட்டு வஸ்திரங்களை ராமர் பாதத்தில் வைத்து படைத்தார். பூஜைகள் முடிந்த பின்னர் பாலராமருக்கு கற்பூரம் காண்பிக்கப்பட்டது. பின்னர் பிரதமர் நரேந்திர மோடி மகா தீபாராதனை காண்பிக்க ஜெய் ஸ்ரீராம் கோஷம் விண்ணை பிளக்க ராமரின் பட்டாபிஷேகம் பக்தி மயத்துடன் நடந்து முடிந்தது.
பாலராமர் சிலையை அர்ப்பணித்து முதலில் பூஜை செய்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு ராமஜென்ம பூமி அறக்கட்டளை நிர்வாகிகள் கையில் கயிறு கட்டிவிட்டு தீர்த்த பிரசாதங்களை வழங்கினர். பின்னர் ஸ்ரீராமரின் சிலையை சுற்றி வந்த பிரதமர் நரேந்திர மோடி சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து மனமுருக வேண்டிக் கொண்டார். பின்னர் மடாதிபதிகள் மூத்த குருமார்கள் ஆசியை பெற்றுக்கொண்ட பிரதமர் மோடி கோவிலை சுற்றி வந்து பார்வையிட்டார். ஸ்ரீராமரின் அருட்கண்களை திறந்து அயோத்தி ராமர் கோவிலின் பிராண பிரதிஷ்டை நிகழ்வு நடந்து முடிந்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக ராமருக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு மக்கள் பார்வைக்கு சிலை அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. வனவாசம் முடிந்து வந்த ஸ்ரீராமருக்காக காத்திருந்த மக்கள் கூட்டம் போல அயோத்தி முழுவதும் மகிழ்ச்சி வெள்ளம் கரை புரண்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.